ஒரு பக்கம் ஜெயக்குமாரிடமிருந்து வரவேண்டிய பணம் வராமல் போக, இன்னொரு பக்கம் சர்வாவின் கம்பெனிக்கு வேறு ஒரு பிரச்சனை நிக்கல் வெஞ்சர்ஸ் கம்பெனி மூலம் வந்திருந்தது. அவங்க 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க என்று சொன்ன திவ்யாவிடம் என்னவென்று கேட்டான் சர்வா. ஒன்னு, அவங்க பே பண்ண ஃபுல் அமௌண்ட்டை நாம ரீஃபண்ட் பண்ணணும், இல்லைன்னா என்று அவள் தடுமாற, என்னன்னு சொல்லுங்க என்று மீண்டும் கேட்டான் சர்வா. அது நீங்க இந்த வேலையை விட்டு போகணும்னு சொல்றாங்க என்று அவள் பயந்து கொண்டே சொல்ல, சர்வா பெரிதாக அதை கேட்டு அதிர்ச்சி அடையவில்லை. லேசான ஆச்சரியம் மட்டும்தான். ஏற்கனவே இது தன்னை குறிவைத்து நடக்கும் சதி என்பதை ஓரளவிற்கு கணித்திருந்தவன் இப்போது அதை உறுதியாக கண்டுபிடித்து விட்டான். திவ்யா சர்வாவை பார்த்து கொண்டு நிற்க, சரி நீங்க போங்க, இதை நான் பார்த்துக்கிறேன் என்று அவளை அனுப்பி வைத்தான். சர்வாவிற்கு இப்போது விக்டரை சந்தித்து பேசினால் சரியாக இருக்கும் என்று தோன்றியது. காரணம், நடப்பதை பார்க்கும் பொழுது நிக்கல் வெஞ்சர்ஸ் கம்பெனியில் திருடு போயிருக்கும் என்பதே பொய் என்று சர்வா நினைத்தான். என்ன மாட்டிவிட யாரோ பெருசா பிளான் பண்றாங்க என்று யோசித்துக் கொண்டிருந்தவன் ஈவினிங் ஆனதும் ஆபீஸிலிருந்து கிளம்பும் பொழுது விக்டருக்கு போன் செய்தான். சொல்லுங்க பாஸ், உங்களுக்கு நான் ஒரு புது இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கேன் என்று எடுத்த உடனே கூறியவன், போன்ல சொல்லவா இல்ல நாம நேர்ல மீட் பண்ணலாமா என்று கேட்டான். போன்ல வேண்டா, ஆட்டிடியூட் கிளப்புக்கு வந்துரு, அங்க மீட் பண்ணுவோம் என்று கூறி அழைப்பை துண்டித்த சர்வா நேராக ஆட்டிடியூட் கிளப் நோக்கி கிளம்பினான். ஏதோ இன்ஃபர்மேஷன் வைத்திருக்கிறேன் என்று விக்டர் கூறியதும் கண்டிப்பாக அது ஆகாஷ் இல்லை, தீரஜ் பற்றி ஏதாவது இருக்கும் என்று நினைத்தான் சர்வா. ஒருவேளை நடக்கிற புது பிரச்சனையை பத்தி கூட ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கலாம் என்று தனக்குத்தானே நினைத்து கொண்டவன் சிறிது நேரத்தில் ஆட்டிடியூட் கிளப்புக்கு வெளியில் தனது காரை நிறுத்தினான். அங்கு ஏற்கனவே விக்டர் மற்றும் பவானி இருவரும் அவனுக்காக காத்து கொண்டிருந்தனர். சர்வாவின் காரை பார்த்ததும் இருவரும் ஓடி வந்து பின்னால் ஏறிக்கொண்டனர். அடுத்த நொடியே காரை அங்கிருந்து கிளப்பியிருந்த சர்வா சிறிது தூரத்தில் பெரிதாக ஆள் நடமாட்டம் இல்லாத ரோட்டில் நிறுத்திவிட்டு விக்டரிடம், என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லு என்றான். பாஸ், பவானி அந்த ஆகாஷ பத்தி ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கான் என்று சொல்லி பவானி பக்கம் திரும்பியவன், நீ என்ன கண்டுபிடிச்சியோ அத பாஸ் கிட்ட சொல்லு என்று கூறினான். பவானி பதில் சொல்வதற்குள் கை நீட்டி தடுத்த சர்வா, அந்த ஆகாஷ் வேற ஏதாவது கம்பெனி கிட்ட போய் பேசியிருக்கானா என்று கேட்க, நோ பாஸ், இது வேற விஷயம் என்று வேகமாக தலையை ஆட்டியவன், அந்த ஆகாஷ் இப்ப அடிக்கடி பேங்க்குக்கு போறான், நானும் 2 நாளா அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா நேத்து நைட் அவன் ஒரு முக்கியமான ஆளை போய் மீட் பண்ணி இருக்கான் என்று சொல்லி பவானி நிறுத்த, அப்படி யார மீட் பண்ணா, எதுக்கு மீட் பண்ணா என்று கேட்டான் சர்வா. அவன் கருடனை மீட் பண்ணி இருக்கான் பாஸ், அவன் கம்பெனியை விற்கிறதுக்காக கருடன் கிட்ட பேசியிருக்கான், இந்த விஷயம் டாப் சீக்ரெட், யாருக்குமே தெரியாம கம்பெனியை விற்க பிளான் பண்ணிட்டான் போல என்று பவானி கூறி முடிக்க சர்வா ஆச்சரியம் அடைந்தான். ரியர் வியூ மிரர் வழியாக பவானியை பார்த்த சர்வா, இந்த கருடன் யாரு, அவனை எதுக்காக இவன் போய் பார்க்கணும், அவனால எப்படி இந்த கம்பெனியை வாங்க முடியும், ஷேர்ஸ் எல்லாம் என்கிட்ட தானே இருக்கு, எனக்கு புரியலையே என்று லேசான குழப்பத்தோடு கேட்டான். அவன் அதை கேட்டு முடிப்பதற்கு முன்னரே பதிலை தயாராக வைத்திருந்த பவானி, அதுதான் விஷயமே பாஸ், நான் சொன்ன அந்த கருடன் சாதாரண ஆள் கிடையாது, சென்னையில நடக்கிற இல்லீகல் டீல் எல்லாம் அவன் தான் முடிச்சு வைப்பான், அவன் சாதாரண புரோக்கர் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல எந்த கம்பெனி ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னாலும் விற்கணும்னாலும் அதுல எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை ஈஸியா முடிச்சு கொடுத்துருவான். அவனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கு அதோட பேப்பர்ஸ் இருந்தா போதும், அண்ட் அதை வாங்குறவங்க பணம் கொடுத்தா ஈஸியா முடிச்சு கொடுத்துருவான். இது ஒரு ஹை லெவல் கேம் பாஸ், அவனுக்கு பெரிய பெரிய பொலிட்டீஷியன், போலீஸ் ஆபீசர் எல்லாம் தெரியும், அதனாலதான் இதெல்லாம் சாதாரணமா பண்றான் என்று விளக்கமாக அனைத்தையும் சொல்லி முடித்தான் பவானி. அவன் சொன்னதை கேட்ட சர்வா, அப்படின்னா என்னோட 70% ஷேரை என்னோட பெர்மிஷன் இல்லாமலேயே ஆகாஷ் விற்க முடியும், அந்த கருடன் வித்து கொடுப்பான் கரெக்டா என்று கேட்க, கரெக்டா சொன்னீங்க பாஸ், டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருந்தா போதும், கருடன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான் என்று சொல்லிக்கொண்டே வந்த பவானி ஒரு நொடி நிறுத்தி, அந்த கம்பெனி பேப்பர்ஸ் எல்லாம் யார்கிட்ட இருக்கு, உங்ககிட்டயா இல்ல ஆகாஷ் என்று கேட்டு முடிப்பதற்குள், ஆகாஷ் கிட்டதான் இருக்கு என பதில் சொல்லி இருந்தான் சர்வா.
அதை சொல்லும் பொழுது சர்வாவிற்கு சூர்யாவின் மீது எரிச்சல் தான் வந்தது. டாக்குமெண்ட்டை அந்த ஆகாஷ் கிட்டேயே கொடுத்தது மட்டும் இல்லாம அதுக்கு எக்ஸ்ட்ரா காப்பி கூட இந்த சூர்யா எடுக்கல என்று கடுப்பானான். ஆனால் அன்று மீண்டும் அந்த கம்பெனி ஷேர்களை ஆகாஷ் வாங்க வேண்டும் என சர்வா கூறியிருந்ததால் அவனிடமிருந்து கம்பெனி டாக்குமெண்ட்டுகளை சூர்யா கேட்கவில்லை. அது சர்வாவிற்கும் புரிந்திருக்க மெல்ல தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டவன் அமைதியாக யோசனையில் ஆழ்ந்தான். இப்ப என்ன பண்றது பாஸ் என்று மெதுவாக அவனிடம் கேட்டான் பவானி. அவனை நிமிர்ந்து பார்த்தவன், அந்த கருடனை நான் மீட் பண்ணணும், அவன் எங்க இருப்பான் என்று கேட்டான். அதற்கு பதில் சொல்லாமல் பவானி, விக்டர் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிறகு, பாஸ் ரொம்ப மோசமானவன், பெரிய பெரிய ஆட்கள் கூட அவங்கிட்ட இருந்து விலகி இருக்கதான் ட்ரை பண்ணுவாங்க, பெரிய மாஃபியா கும்பலையே வச்சு பிசினஸ் நடத்திக்கிட்டு இருக்கான், நீங்க எதுக்கு என்று தயக்கத்துடன் கேட்க, அவன் எங்க இருப்பான்னு மட்டும்தான் கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லு என்று அவன் பேசுவதை நிறுத்திய சர்வா உறுதியாக கேட்டான். அதில் பயந்த விக்டர் அமைதியாகிவிட, பாஸ் அவனை மீட் பண்ணணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி இருக்கணும், ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது அப்பாயின்மெண்ட் வாங்கினாதான் அவனை பார்க்க முடியும், அதுவும் இல்லாம அவன் ஒரு கிறுக்கம் பாஸ், சில நேரம் ஆபீஸ்லயே இருந்தா கூட அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டான், யாரையும் பார்க்க மாட்டேன்னு திமிரா சொல்லிடுவான் என்று இருவரும் மாறி மாறி கருடனை பில்டப் செய்து கொண்டிருக்க, ஓஹோ அப்படியா, அப்படின்னா நான் அவனை கண்டிப்பா மீட் பண்ணியே ஆகணும், எனக்கு எந்த அப்பாயின்மெண்ட்டும் தேவையில்லை, அவன் எங்க இருப்பான்னு மட்டும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் என்று சர்வா மீண்டும் கேட்டான். என்னதான் சர்வா டைகராக இருந்தாலும் அவனை தனியாக கருடன் இருக்கும் இடத்திற்கு அனுப்ப பவானி, விக்டர் இருவருக்குமே மனம் வரவில்லை. பாஸ் சொன்னா கேளுங்க பாஸ், நீங்க தனியா போறது சரியா வராது, நம்ம வேணா ஒன்னு பண்ணலாம், நீங்களும் பவானியும் அங்க போங்க, நான் நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு அங்க வரேன், ஓகேயா என்று விக்டர் கேட்க, ஆமாம் பாஸ் நான் உங்க கூட இருக்கேன் என்றான் பவானி. சில நொடிகள் யோசனை செய்த சர்வா பிறகு சரி என்று தலையாட்ட, பவானி பக்கம் திரும்பிய விக்டர், நீ பாஸ் கூட போ, நான் பின்னாடியே வரேன் என்று கூறி காரை விட்டு கீழே இறங்கினான். அவன் பின்னாடியே சர்வாவும் இறங்க, என்னாச்சு பாஸ் என்று கேட்டான் விக்டர். அதற்கு பதில் சொல்லாத சர்வா, சீக்கிரமா வந்து சேரு, என்னால ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது என்று கூறி அருகிலிருந்த ஆட்டிடியூட் கிளப்புக்குள்ளே சென்று விட்டான். சர்வா அங்கிருந்து மறைந்ததும் பவானி அருகில் சென்ற விக்டர், இங்க பாரு, பாஸ் கூடவே இருக்கணும், அவரை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, புரிஞ்சுதா, நிலைமை கைய மீறி போற மாதிரி தெரிஞ்சதுன்னா உடனே பாஸ் யாருன்னு அவங்க எல்லாருக்கும் சொல்லிரு என்று அதிகாரத்தோடு கூறினான் விக்டர். அதை கேட்டதும் அதிர்ச்சியடைந்த பவானி, அவங்க கிட்ட உண்மைய சொல்லுனா என்ன அர்த்தம், பாஸ் யாருன்னு நாம சொன்னோம் அவ்வளவுதான், முதல்ல நம்மளதான் பாஸ் கொல்லுவாரு என்று பயத்துடன் கூறினான். அதில் கடுப்பாகி அவன் சட்டை காலரை பற்றிய விக்டர், லூசா நீ, பாஸுக்கு தான் அந்த கருடன் யாருன்னு தெரியாது, உனக்கு கூட தெரியாதா, அங்க போனா பாஸ் உயிருக்கே ஆபத்து வரும், அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவரோட அடையாளத்தை மறைச்சு என்ன ஆக போகுது, அவரோட உயிர் தான் நமக்கு முக்கியம், புரிஞ்சுதா என்று விக்டர் மிரட்ட, ஆனா விக்டர் என்று தயங்கினான் பவானி. ஆனா ஊனாலா இல்ல, பாஸ் தான் டைகர், அவர் உயிர் ரொம்ப முக்கியம், சோ அவரை பத்திரமா பாத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு என்று விக்டர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது சர்வா மீண்டும் வெளியில் வந்தான். உடனே சட்டை காலரிலிருந்து கையை எடுத்தவன் எதுவும் நடக்காதது போல நின்று கொண்டான். அருகில் வந்த சர்வா பவானியிடம், நீ காரை ஓட்டு என்று கூறிவிட்டு விக்டரை பார்த்தவன், நீ இன்னும் இங்கிருந்து கிளம்பலையா என்று கேட்டான். இதோ கிளம்பிட்டேன் பாஸ் என்று கூறிய விக்டர் சர்வா கவனிக்காத நேரம், ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா நான் சொன்னதை தான் செய்யணும், தேவையில்லாம உன் பிரெயினை யூஸ் பண்ணி முட்டாள்தனமா ஏதாவது பண்ணுன அவ்வளவுதான் என்று பவானியை மிரட்டிவிட்டு உடனே தனது காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான். சர்வா முன்னால் இருந்த பேசஞ்சர் சீட்டில் அமர பவானி காரை ஓட்டினான். ஏனோ சர்வா அருகில் அமர்ந்திருப்பது ஒருவிதமான பதட்டத்தை கொடுக்க அவ்வப்போது அவனை திரும்பி பார்த்து கொண்டான் பவானி. ராஜன் இறந்த பிறகு சர்வாவின் தோற்றத்திலும் அவனுடைய கம்பீரத்திலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் அவனது தைரியம் எந்த இடத்திலும் குறைந்திருக்கவில்லை. அதுவும் தான் டைகர் என்று தெரிந்ததும் அது கொடுத்த துணிச்சலை சர்வாவால் வார்த்தைகளால் கூற முடியாது.
தான் யாரை வேண்டுமானாலும் எதிர்க்கலாம் என்ற துணிச்சல் அவனை மிகவும் பலசாலியாக மாற்றியிருந்தது. சிறு வயதிலேயே சர்வாவிற்கு ராஜன் பல விஷயங்களை கற்றுக் கொடுத்திருந்தார். திடீரென வரும் பிரச்சனைகளை சமாளிக்கும் திறன் அவனுக்கு அப்போதிலிருந்தே இருந்ததால்தான் அனைத்தையும் இழந்த பிறகு கூட தானே வேலை செய்து படிக்கும் அளவிற்கு முன்னேறி இருந்தான். அதற்கு பின்னர் தன்னை சுற்றியிருக்கும் கேள்விகளுக்கெல்லாம் அவன்தான் பதில் என்று தெரிந்ததும் அதற்கு மேல் பயம் என்ற வார்த்தைக்கு கூட இடமில்லாமல் போனது. இவ்ளோ பெரிய மாஃபியாவை ஆளணும்னா பயம் இல்லாம இருக்கணும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். கூடவே, நீ பயந்தா உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட உன்னை விட்டு போயிடுவாங்க. ஆனா நீ தைரியமா இருந்தா இந்த மொத்த உலகத்துக்கே உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிடும் என்று ராஜன் ஒருமுறை கூறியது இப்போது கூட அவன் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருந்தது. கூடவே அந்த வார்த்தைகள் அவன் அம்மாவையும் நினைவுபடுத்தியது. ஏதோ ஒரு விதத்தில் தன் தந்தை அவரது பலத்தை இழந்ததால்தான் அம்மாவை இழக்க நேரிட்டது என்று ஆழமாக நம்பிக்கொண்டிருக்கிறான். அதனாலேயோ என்னவோ எதை பார்த்தாலும் பயப்படக்கூடாது என்று அனைத்து சூழ்நிலைகளிலும் தனக்குத்தானே சொல்லிக் கொள்வான். பின் சிறிது நேரத்தில் ஒரு பில்டிங் முன்னால் காரை நிறுத்திய பவானி, பாஸ், இதுதான் கருடனோட இடம் என்று காட்டினான். வெளியே பார்த்த சர்வா அங்கு 4 தடியர்கள் காவலுக்கு நிற்பதை பார்த்துவிட்டு, இவ்ளோ புரொடெக்ஷனோட தான் இருப்பானா என்று பவானியிடம் கேட்டான். ஆமாம் பாஸ், ரொம்ப டேஞ்சரஸான ஆளு. அதனால மற்றவங்க கிட்ட இருந்து அவனுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு எப்பவும் சேஃப்டியோட தான் இருப்பான் என்று சொன்னான் பவானி. அதை கேட்டு சிரித்த சர்வா காரை விட்டு இறங்கினான். அவன் பின்னாலே தானும் இறங்கிய பவானி, நாம கன் எடுத்துட்டு வந்திருக்கணும் பாஸ் என்று மெதுவாக முணுமுணுத்தான். சர்வா அதை கண்டுகொள்ளவே இல்லை. மெதுவாக அந்த மிகப்பெரிய பில்டிங் கேட் அருகில் சர்வா செல்ல அவன் பின்னாலேயே பவானியும் சென்றான். உள்ளே நுழையப்போன சர்வாவை கை நீட்டி தடுத்தான் ஒருவன். அவனை நிமிர்ந்து பார்த்த சர்வா அவனை மேலும் கீழும் பார்த்தான். கட்டுமஸ்தான் உடல் கட்டோடு நின்ற அந்த 4வரையும் பார்த்த சர்வாவிற்கு ஏன் அவர்கள் காவலுக்கு இருக்கிறார்கள் என்று அப்போதுதான் புரிந்தது. யார் நீ? எதுக்கு இங்க வந்திருக்க என்று அதில் ஒருவன் கேட்க, நான் கருடனை பார்க்க வந்திருக்கேன் என்றான் சர்வா சாதாரணமாக. அப்பாயின்மெண்ட் இருக்கா என்று அவன் திருப்பி கேட்க, அதெல்லாம் தேவையில்லை என்று கூறிய சர்வாவை அவர்கள் முறைத்தனர். ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடு, இல்ல கைய கால உடைச்சிடுவேன் என்று சர்வாவை பார்த்து எரிச்சலோடு ஒருவன் கூற, நீங்க மட்டும் இப்ப என்ன கருடனை பார்க்க கூட்டிட்டு போகல, யார் கை கால் உடையோன்னு அப்புறம் தெரியும் என்று சிறிதும் பயப்படாமல் சர்வா கூற அவர்களும் சிரிக்க ஆரம்பித்தனர். ஐயோ, பயமா இருக்குப்பா, என்ன தம்பி ரொம்ப ஓவரா பேசுறீங்க என்று முன்னால் வந்த ஒருவன் சர்வா தோள் மீது கை வைக்க வர, நிறுத்து என்று பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்டு அனைவரும் திரும்பி பார்த்தனர். குள்ளமான 50 வயது மிக்க ஒருவர் வெள்ளை கலர் கோட் சூட்டில் அந்த இடத்திற்கு வந்தார். தன் வாயிலிருந்த சிகரெட்டை எடுத்து புகைவிட்டு சர்வாவை மேலும் கீழும் பார்த்தவர், யார் தம்பிடே, இங்க எதுக்கு வந்திருக்க? பிசினஸ் விஷயமா பேசணுமா என்று கேட்டார். சர்வா அவரை ஒருமுறை பார்த்துவிட்டு, ஆமா, பிசினஸ் விஷயமா தான் வந்திருக்கேன் என்று கூறினான். உடனே பாடிகார்டு ஒருவன், இவங்கிட்ட அப்பாயின்மெண்ட் இல்ல, அதை பத்தி கேட்டா ஓவரா பேசுறான் என்று முன்னால் வந்து சொன்னான். அதை கேட்டு தலையாட்டிய அந்த நபர், உள்ள போய் பேசலாமா? ஒரு நல்ல ஆஃபரை அப்பாயின்மெண்ட்டுக்காக இழக்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை என்று கூறிட, அப்போதுதான் சர்வாவிற்கு இவ்வளவு நேரம் தன்னிடம் பேசிக் கொண்டிருப்பது கருடன் என்பதே தெரிய லேசாக அவன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. அதை கவனித்துக் கொண்டே மீண்டும் சிகரெட்டை தன் வாயில் வைத்த கருடன் சர்வாவை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். கருடன் உண்மையிலேயே சர்வாவை பிசினஸ் பேசத்தான் உள்ளே அழைத்தாரா? சர்வாவிற்கும் கருடனுக்கும் சண்டை நடக்குமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.